வனத்துறையால 3 பேர் கொலை செஞ்சுட்டாங்க. அதை பத்தி பேசக்கூடாதுன்னு டி.கே. சிவகுமார் அடாவடித்தனமாக அதிகாரத்தில் பேசுறாரு. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து மறுப்பு சடங்குக்கு ஒரு அறிக்கையை வச்சு அவங்க போட்டாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு தாவேக அரசு கொலை வழக்கு போட்டு அவங்களை கைது பண்ணணும், சிறைப்பட்டன்னு கேட்காம விசாரணை குழு அப்படிங்கிறப்ப அது வந்து விசாரணை குழு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இந்த ஒட்டுமொத்தமா இந்த சமூகம் வந்து நடந்து அதனால தாவேக அரசோட அணுகுமுறை ரொம்ப பிழையா இருக்கு, தவறா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியா மாத்துறாரு. பாதிக்கப்பட்ட தம்பி அமுதன் மீது பெரிய குற்றச்சாட்டு வச்சு அவரை வந்து குற்றவாளியா சித்தரிக்க பாக்குறாங்க. அப்ப தாவேக அரசோட இந்த கொடுங்கோல் அணுகுமுறையை கண்டிச்சு நாம் தமிழக கட்சி அறப்போராட்டம் கொடுத்து மக்கள் மத்தியில தமிழகத்துல தொடர்ந்து கொலைகளும் கொள்ளைகளும் நிறைய நடக்குது. இந்த மாணவர்கள் சமுதாயம் வந்துட்டு கஞ்சா போதைப் பொருள்ல சீரழிஞ்சிட்டு வர்றாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நீங்க தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க மாராத்தான் போட்டியில வந்து போதை விளையாட்டை எடுக்கிறாங்க, விழிப்புணர்வு பரப்புறாங்க. விழிப்புணர்வு பரப்புரை வந்து எந்த அதிகார வலிமையும் இல்லாத சாமானிய மக்கள் எடுக்கலாம். ஏன்னா அதிகார வலிமை இருந்தா விழிப்புணர்வு செய்ய முடியும், பரப்புரை செய்யும். ஆனா அதிகார வலிமை கொண்ட தாவேக அரசு போதைப் பொருட்களின் புழக்கம் இல்லாம சமூகத்தை உருவாக்கும். என்ன சொல்லுவாங்கல்ல, எரியக்கூடியதை எடுத்துட்டா பொறிக்கக்கூடியது. அது போல சமூகத்துல கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருட்கள் வந்து கிடைக்காதுன்னு நிலைமைச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துவான்? அப்ப அந்த நிலையை உருவாக்காம விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு அரசு தேவையில்லை, சாமானிய மக்கள் செய்யலாம். அதனால அது ஏமாற்றக்கூடிய போக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா புழங்குது, தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி. அப்ப அரசு வந்து அதுக்கான பிரத்யேகமா படை அமைச்சு அந்த படையை தமிழ்நாடு முழுக்க வந்து மக்கள் மத்தியில மீட்பு செஞ்சு எங்க வந்து கஞ்சா புழங்குது அப்படின்னு புழங்குங்கிற விவரத்தை சேகரிச்சு அதோட வேறு எங்க இருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சு கைது பண்ணப்போம். தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு இலவச ஒரு பொது தொலைபேசி கொடுத்து கஞ்சா தொடர்பா அப்படின்னு தொடர்பா வந்து தகவல் தெரிஞ்சா நீ கூப்பிட்டு சொல்லுங்க, உங்க விவரத்தை வந்து அங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம், தக்க சன்மானம் அளிப்போம், உங்களை கௌரவிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப வந்து மக்களும் அரசும் சேர்ந்து ஒழிக்க முடியும். அதற்கான ஆக்கப்பூர்வ முன்னெடுப்பு இல்லாம எப்படி செய்ய முடியும்? போதைப் பொருளை பயன்படுத்தினவர் வந்து அமைச்சர் இருக்காரு, சரத்துல இருக்காரு. போதைப் பொருளை பயன்படுத்த அனுமதி கொடுத்தவர் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட விஜயபாஸ்கர் வந்து தாவேக போதைப் பொருட்கள் பேசாம தாழ்வு. அப்ப நோக்கம் இல்லாம அக்கறையும் இல்லாம விளம்பரத்துக்கு ஏதாவது செய்யலாம், மற்றபடி ஒண்ணு இல்லை. அதாவது நோக்கம் சரியா இருக்கு, செயல்படுத்துற விதம் பிள்ளையா இருக்குன்னா பரவாயில்ல. நோக்கமே பிள்ளையா இருக்கு, நோக்கங்கிறது ஏமாத்துற வேலை தான், தீர்மானிக்க போடணும். அதான் எல்லாத்தையும் அமுதன் கொலை செய்ய போறான்னா அதுக்கு முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று அது பேசி குடும்பத்தார பேச்சு பண்ணோம், அவங்களுக்கு இரங்கல் செய்யணும். ஒண்ணும் சொல்லலையே. சபரிமன் ஒரு தம்பி வந்து காவல்துறையில அடித்து கொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தார் முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாருன்னு கேக்குறாங்க அமைச்சர்கிட்ட. அதுக்கு பிறகும் வாய் திறக்கலன்னா என்ன அகம்பாவம், என்ன ஆணவம்? அந்த மக்கள் தானே ஓட்டு போட்டு அதிகாரத்தை ஏற்றி வச்சா அந்த மக்களுக்கு துளியாவது விசுவாசமா இருப்பாங்கல்ல. அப்ப தாவேக அரசுங்கிறது முழுக்க முழுக்க அது மாற்றம் இல்லை, ஏமாற்றம், அது மோசமான துர்நாற்றம். அதுதான் கிளம்பியாது. தமிழக வெற்றி கழகத்தோட 100 நாள் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? 100 நாள் ஆட்சி பரிகட்டிக்கக்கூடிய தமிழ்நாடே சாட்சி. அதாவது திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல 100 நாட்கள் பெரிய அளவுல விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வந்து வைக்க முடியாது. ஏன்னா தொடக்க நிலைங்கிறதால ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க, பார்த்து கவனமா செய்வாங்க. அதுக்கு பிறகுதான் எல்லாமே எல்லா கொடுமையும் தொடங்கும். ஆனா தாவேகாவோட ஆட்சியில முதல் நாளே கொடுமை, முதல் நாளே வந்து அவ்வளவு விமர்சனங்கள். ஏன்னா குதிரைபுரம் செஞ்சு மாற்று கட்சி சேர்ந்த ஆட்களை வந்து விலை பேசி எல்லாத்தையும் பண்ணி தாவேகாவோட ஆட்சியே முதல்ல குற்றத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கிறது. அப்ப ஆட்சியோட விளைவு பொருள். அப்ப அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தப்பிக்க பாக்குறாங்க, தாங்கள் பொறுப்பேற்காம தப்பிக்க பாக்குறாங்க. பிரச்சனைக்கான தீர்வை வந்து இது தர வச்சிடும். அதான் கிணத்துக்கடை தொகுதியிலே சாராயத்துறை அமைச்சருடைய தொகுதி, அந்த தொகுதியில இருக்கிற ஒரு கல்லூரியிலேயே இப்படி ஒரு இழிவான நிலை. சாராயத்துறை அமைச்சர் தான் சரிங்களா, மது விலக்கு கிடையாது, சாராயத்துறை தான். ஏன்னா அவங்க சாராயத்தை வந்து ஊக்குவிக்க வந்து இணையம் மூலம் பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்தாங்க. அப்ப அமைச்சர் விக்னேஷ் செய்வார். இங்க அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அந்த மாணவர்களை பல முறை கஞ்சா எல்லாமே இருக்கு. அப்ப அரசு வந்து இந்த பாடம் கத்துக்கிட்டு இந்த படிப்பனைய உணர்ந்துக்கிட்டு சரி பண்ணு நினைக்கல, முழுக்க வந்து தப்பிக்கணும், ஏமாறணும். 20 பேர் கொண்ட கும்பல் வந்து ஒரு மாணவனை அடிச்சு துவசம் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு
இந்த ஆட்சி இருக்கா? 20 பேரு ஒரு ஆளை அடிச்சு கொள்றது எப்படி கும்பல்ல, அதாவது கும்பல் செய்ய போடலாமா? எப்படி இருக்கும்? 10 பேர் அங்கிட்டு 10 பேர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மோதிக்கிறாங்கன்னா 2 கும்பலுக்கு இடையே மோதல். ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து போடுறான்னா எப்படி 2 கும்பல் மோதலாம்? அப்ப 20 பேர்ல ஒருத்தன் கூட ஐயோ பாவமே அடிக்கிறாங்களே, அவன் கஷ்டப்படுவானே அப்படின்னு ஒரு இறக்க சிந்தனை வரலன்னா, அப்ப மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி மனதில் இருக்குன்னா அது காரணம் அவங்க மண்டைக்குள்ள கூடிய போதை, கஞ்சா போதை. அதாங்க. என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு.